வேதத்தின் மகத்துவத்தை தியானித்து வருகிறோம். சங்கீதம் 119 அது 108வது வார்த்தை. சங்கீதம் 119 அது 108வது வார்த்தை. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை உனக்கு போதித்தருளும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். கவனியுங்கள், இந்த பூமியிலே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ கற்றுத்தருகிற ஒரு இடத்துல போக வேண்டும். போய் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி ஒரு குறிப்பிட்ட கோர்ஸை படிக்கணும்னா அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபீஸை கட்டணும். ஃபீஸை கட்டியாச்சுன்னா நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்வது அப்படி கற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் சாதாரண வேதத்தை வாசிக்கலாம். தேவனுடைய நீதி நியாயம் என்று இருக்குது பாருங்க. அந்த தேவனுடைய நீதி நியாயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்திலிருந்து வந்து அங்கீகரிக்க வேண்டுமாம், ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். பணங்காசையில் என் வாயின் உற்சாக பலிகளை நீ அங்கீகரித்து. எல்லாருடைய உற்சாக பலியை ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. அதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதத்தை நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவன் சொல்றான், ஆண்டவரே, என் வாயின் உற்சாக பலியை நீர் அங்கீகரித்து. அப்படியானால் நம்ம ஒவ்வொரு நேரம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரே, நல்ல உற்சாகமாய் துதிக்கிறேனே, நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? தேவன் அங்கீகரித்தால் நாம் என்ன யோசித்து இருக்கிறோம்? தேவன் நம்முடைய துதியை அங்கீகரித்தால் நமக்கு வீடு வாசலை தருவார், பணங்காசை தருவார், செழிப்பை தருவார். இதைத்தான் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆம், அதெல்லாம் கூடவே கொடுக்கப்படும். ஆனால் தேவன் உண்மையாக நம்முடைய துதியை அங்கீகரித்திருக்கிறார் என்பதை எப்படி அவர் வெளிப்படுத்துவார் என்றால், மகனே மகளே, நீ இதை செய், இதை செய்யாதே என்று தம்முடைய நீதி நியாயங்களை நமக்கு விளங்க பண்ணுவாராம். நாம் நல்லா ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரல அப்படின்னா நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படலை. ஆராதனை தேவன் அங்கீகரித்திருப்பார் என்றால் தேவன் நம்மோடு பேசுவார். அதுதான் இந்த வார்த்தையின் ரகசியம். ஹல்லேலூயா. 108 நமக்கு மறக்க முடியாத ஒரு எண் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசிரியர் எப்போதும் சொல்லுவார், தம்பி 101 போனேன்னா 108 வந்துடும். இந்த 108 அப்படிங்கிறது நம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். உலகத்தில் 108 என்பது வேறு விதமாய் பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு 108னா என்ன? மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்பது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்பது. ஆமென். ஒருவேளை பக்கத்தில் யாரும் இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, எம்மா ஐயா, மனமகிழ்ச்சியோட கர்த்தர். அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆண்டவரே, என்னுடைய துதியை நீர் அங்கீகரிக்க வேண்டும். நாம எல்லாம் வருவோம், ஆமா பாடிட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு என்று அது போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவனிக்க மாட்டோம். அதை கவனிக்க வேண்டும். கவனிங்கள், அப்படி நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் மனமகிழ்ச்சியின் உற்சாக பலியை தேவன் அங்கீகரித்தால், ஏற்றுக்கொண்டால் நீதி நியாயத்தை கற்றுத்தருவான். 3 நீதி நியாயத்தை துரிதமாய் உங்களுக்கு முன்பாக வரிசைப்படுத்த விரும்புகிறேன். இது மிக மிக ஆசீர்வாதமான ஒன்று. கவனிங்கள், தேவன் நம்முடைய உற்சாகத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய உற்சாக பலியை ஏற்றுக்கொண்டால் அவர் முதல்ல நமக்கு கற்றுத்தருவார் எந்த இடத்திலிருந்து நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். இல்லைன்னா இப்படி சொல்லுவேன், ஹல்லேலூயா, தேவ ராஜ்யத்தின் வாசலை நமக்கு திறந்து தருவார். கவனிங்கள், நாம் நல்ல கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு முதலாவது சொல்லி தருகிற நீதி நியாயம் இது. நாம் எங்கே நிற்க வேண்டும்? தாவீது சொல்லுவாரு, என் கால் எங்க நிற்கும்? கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும். உம்முடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன எனக்கு மகிழ்ச்சி வந்துச்சு. நல்ல கர்த்தரை ஆராதித்தால் ஆண்டவர் முதல்ல நம்மை பார்த்து சொல்லுகிறது, மகனே மகளே, நீ எந்த இடத்திலிருந்து நீ ஆராதிக்க வேண்டும். எல்லா வசனமும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் எசேக்கியேலை வாசித்தால் தான் தேவ ரகசியம். இல்லைன்னா ஆண்டோடைய இருதயத்தின் விருப்பம் நிறைய நமக்கு தெரியும். வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 46வது அதிகாரம் அதன் 12வது வசனம். எசேக்கியேல் 46 அதன் 12. அதிபதி உற்சாகமான தகன பலியாகலும் எப்படி செலுத்த வேண்டும் என்றால், கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக. அவன் புறப்பட்ட பின்பு வாசல் பூட்டக்கடது. கவனிங்கள், ஓய்வு நாளில் நாம் ஆராதனை செலுத்துகிறோம். அதிபதியும் ஓய்வு நாளில் ஆராதனை செலுத்த வேண்டும்.
ஆனால் ஓய்வு நாள் ஆராதனை செலுத்தி போயாச்சுன்னா கிழக்கு வாசல் பூட்டப்பட்டே இருக்க வேண்டும், திறக்கவே கூடாது. யாருக்கு அந்த கிழக்கு வாசல் திறக்கக்கூடாது? அதிபதிக்கு மட்டும்தான் கிழக்கு வாசல் திறக்க வேண்டும். ஆனால் உற்சாக பலியை செலுத்த வேண்டும் அப்படின்னு அதிபதி விரும்பியாச்சுன்னா அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, உற்சாக பலி செலுத்த வேண்டும் என்றால் அரண்மனை வாயில் வழியாக வரலாம், அவனுக்கு கிழக்கு வாசல் திறக்கப்பட வேண்டும். கிழக்கு வாசல் வந்து ஆராதனை செலுத்தி அப்படியே திரும்பி போயிடணும். கவனிங்கள், தேவன் உற்சாக பலிக்கு எப்படி ஒரு இடத்தை கொடுக்கிறார் என்றால், எசேக்கியேல் சொல்லுவார், மற்ற 6 நாட்களும் கிழக்கு வாசல் பூட்டி தான் இருக்கணும்ப்பா, ஓய்வு நாளில் மட்டும் அது திறக்கணும். ஆனால் அதிபதி உற்சாக பலியை செலுத்த வந்தார், கிழக்கு வாசலை திறந்துரு. கிழக்கு வாசல் என்றால் என்ன? கிழக்கு என்றாலே கீழ் திசை என்பதுதான் அடையாளம். பிள்ளைகளே, நாம் தேவனை ஆராதிக்கும் போது அதிபதி என்றால் யார்? அவர்தான் தலைவர். ஒருவேளை நமக்கு அதிபதி இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா புருஷன் தான் வீட்டுக்கு அதிபதி. அது நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி. பிள்ளைகளே, நாம் உற்சாக பலியை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது நமக்காக எந்த வாசல் திறக்கப்படுமாம்? கிழக்கு வாசல் திறக்கப்படுமாம். ஆமென். நம்ம வீட்டில எல்லாம் வீடு கட்டும்போது ஒன்று கிழக்கு வாசல் வைப்போம், இல்லைன்னா எந்த வாசல் வைப்போம்? வடக்கு வாசல் வைப்போம். அதன் காரணமே வேறு, அது நோக்கமே வேறு. ஆனால் தேவாலயத்திலே கிழக்கு வாசல் என்று சொல்வது எதற்கென்றால், சூரியன் உதிக்கிறது எங்கேருந்து வரும்? கீழ் திசையிலிருந்து மேலே வரும். கீழே இருந்தால் அப்படி மேலே வரும். உலகம் எல்லாம் எதைத்தான் வழிபட்டு வந்தது? அந்த சூரியனைத்தான் வழிபட்டு வந்தது. தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்காக தான் கிழக்கு வாசல் திறந்துச்சுன்னா அதிபதி தன் பின்பகுதியை கிழக்குக்கு காண்பித்து முன்பகுதியை தேவனுக்கு காண்பித்து உற்சாக பலியை செலுத்த வேண்டும். உற்சாக பலியின் அடையாளம் என்ன? ஆண்டவரே, நான் உலகத்திற்கு என்னுடைய பின்னே காட்டுறேன், உமக்கு என்னை தருகிறேன் என்று உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் உலகத்தின் எல்லா தத்துவங்களுக்கும் உலகத்தின் பாரம்பரியத்துக்கும் ஆண்டவரே நான் விட்டு உமக்கு நேராய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஆராதிப்பது தான் கிழக்கு வாசல் திறப்பது. என கண்பானவர்களே, நம் ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்றால் கிழக்குக்கு நம்முடைய பின்பகுதியை காண்பித்து ஹல்லேலூயா ஆமென், தேவனுக்கு நேராய் நம்மை திருப்பி கர்த்தரை மேல் திசைக்கு நேராய் நம்மை திருப்பி கர்த்தரை துதிக்க வேண்டும். கவனிங்கள், அதிபதி வரும்பொழுது கிழக்கு திறக்கணுமா? ஜனங்கள் வரும்பொழுது எதை திறக்க வேண்டும் என்றால் வாசிங்க பார்க்கலாம். 46வது அதே அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேசத்தின் ஜனங்கள் வடக்கு வாசல் வழியை உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியை புறப்படவும், பிரவேசித்தவன் கடவன். போதும். ஒருத்தர் எப்படி போகக்கூடாது? திரும்பி போயிடும். நம்முடைய சர்ச்சுக்கு அது என்னமோ இயல்பாக அமைஞ்சிருச்சு, கிழக்கு வாசல் தான் இருக்குது. இதுதான் வடக்கு வாசலா? தெரியலை. வடக்கு வாசல் சரியாக தான் இருக்குன்னு. கவனிங்கள், ஏன் ஜனம் வடக்கு வாசல் வந்தால் எங்கே தான் போகணுமா? தெற்கு வாசல் வழி வந்தால் எங்கே போகணுமா? வடக்கு. அதன் அடையாளம் என்ன அப்படின்னா, சாஸ்திரங்கள் எல்லாம் இல்லை. ஆலயத்துக்குள் வந்தால் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கணுமே தவிர பின்மாற்றம் இருக்கக்கூடாது. வடக்கில் வந்தால் திரும்பி எங்கே போயிடக்கூடாது? வடக்குக்கு போகிறான் என்றால் பின்மாறி போகிறான் என்பதுதான் அர்த்தம். பின்மாறவே கூடாது, முன்னால் போகணும். இதெல்லாம் ஊர் வழக்கத்தை நல்ல கவனித்து இருக்கிறேன். திருமணத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகி புருஷன் இறங்கும் போது ஒரு வீட்டில் கவனிச்சுட்டு இருந்தேன். புருஷன் பெறப்பட்ட பிறகு அவருக்கு தோணுச்சு, பாட்டிக்கு சொல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு பாட்டிக்கிட்டே சொல்லிட்டு பெறப்படலான்னு திரும்பலாம் பாருங்க. பக்கத்தில் ஒன்று விட்டாரு, ஏய் முன்ன வச்ச காலை பின்னால் வைக்காது, போயிட்டே இரு அப்படின்னு. கவனிங்க, உலகத்தின் ஒவ்வொரு காரியத்தின் மீது நான் அழகாய் பின்பற்றுகிறோம். அது எதற்கு பின்பற்றுகிறோம் எனக்கு தெரியலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தில் ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். வடக்கில் வந்தவன் புறப்பட்ட தெற்குக்கு போகணும். அதன் பொருள் என்ன? பின்மாற்றம் என்பது என் பக்கத்தில் வரக்கூடாது. கூட யார் வந்தாலும் சரி வராட்டிங்க போயிட்டே இருக்கணும். தெற்கிலிருந்து பிரவேசித்து எங்கே போகணும்? வடக்கு. ஆனால் அதிபதியோ கிழக்கில் இருந்துதான். அதன் பொருள் என்ன? அதிபதி என்பவன் வீட்டு தலைவன். தலைவர்களே, ஹல்லேலூயா, நீங்கள் எதற்கு உறுதியாக நிற்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, உலகத்தின் பாரம்பரியத்தை எதிர்த்து நான் உமக்கு நேராய் நிற்கிறேன் என்று ஆமென். தலைவர்கள் தேவனை ஆராதித்தால் மற்ற ஜனங்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் வடக்கில் புறப்பட்டவன் தெற்குக்கு தான் போவான். ஒருவரும் பின்மாற மாட்டார்கள். என்னை கேட்கிறவர்களே, உற்சாக பலியை கர்த்தருக்கு செலுத்துவோம் என்றால் கர்த்தர் நமக்கு சொல்லித் தருவது என்ன சொல்லித் தருவார்? நீ உற்சாக பலி எனக்கு செலுத்துவாய் என்றால், மகனே மகளே, ஹல்லேலூயா, உலகத்தின் பாரம்பரியத்திற்கும் உலகத்தின் பழக்க வழக்கத்தின் எதிர்த்து என்னை ஆராதி என்று கர்த்தர் நமக்கு சொல்லித் தருவார்.
அதுதான் தேவன் தம்முடைய நியாயங்களை நமக்கு விளங்க பண்ணுவது. ஆமென். ஏன் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற எங்கே வைத்தாராம்? கிழக்கே. அப்போ பிரச்சனை ஆரம்பித்தது எங்கே தான் ஆரம்பிச்சுன்னா, எங்கே தான் வாசல் பூட்டப்பட்டுச்சு? கிழக்கு வாசல் தான் பூட்டப்பட்டுச்சு. அங்கே சுடரொளி பட்டயம் இருக்கு. இனி ஒருவன் போய் ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே புசிக்க முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அதை பூட்டிக்கிட்டு அவர் சிலுவையில் நமக்கு முன்பாக வந்தார். அதன் பொருள் ஹல்லேலூயா, ஆம், நாம் அந்த தோட்டத்துக்கு போகலாம். பின்னால் பார்க்கறனால அல்ல, யாரை பார்க்கறனால்? கிறிஸ்துவை பார்க்கறனால். அவர் நமக்கு முன்னாக போய்கொண்டிருக்க பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கீழ் திசை என்று சொல்லுவது இன்னொரு வார்த்தையில் சொல்லியாச்சுன்னா, பூமியிலேருந்து பார்த்தா பிசாசின் சாம்ராஜ்யம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது, கீழ் திசை. நம்முடைய சாம்ராஜ்யம் எங்கே இருக்குது? மேல் திசையில் இருக்கிறது. அப்படியானால் நாம் பூமியை பார்த்து வாழ வேண்டியவர்கள் அல்ல, தேவனை இன்பமாய் ஆராதித்தால் கர்த்தர் நமக்கு சொல்லித்தரும். பிள்ளைகளே, நீங்கள் கீழ் திசையை பார்த்து வாழ வேண்டியவர்கள் அல்ல. நீங்கள் எதை பார்த்து வாழ வேண்டியவர்கள் என்றால் மேல் திசையை பார்த்து வாழ வேண்டியவர்கள். உற்சாகமாய் ஆராதிக்கிறவர்கள் எப்போதும் எதற்கு தான் ஆராதிப்பாங்கன்னா, ஆண்டவரே நான் கீழ் நோக்கி போகிறவன் அல்ல, ஹல்லேலூயா, மேல் நோக்கி வருகிறவன். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சபை கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை உற்சாகமாய் ஆராதித்தால் கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் என்று தான் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கீழென்றால் வாலாக்காமல் நம்ம எப்படி ஆக்குவாராம்? தலையாக்குவாராம். அதற்கெல்லாம் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உலகம் சொல்லித்தரதை விட்டுக்கிட்டு தேவன் சொல்லித்தருகிறதை கற்றுக்கொண்டால் மட்டும் போதும். அதுதான் உற்சாக பலி செலுத்துறோன்னு சொல்கிறான். ஆண்டவரே, என் உற்சாக பலியை நீர் ஏற்றுக்கொண்டால் உம்முடைய நீதி நியாயங்களை எனக்கு கற்றுத்தார். ஒரு நீதி நியாயம் என்ன? எந்த ஸ்தானத்தில் நின்று, ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, சபை என்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நின்று கர்த்தரை துதிங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த வேலையை விட்டு வெளியே போகாதிருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிசாசு எப்போதும் அந்த வேலையை விட்டு வெளியே வரத்தான் உங்களுக்கு எப்போதும் வஞ்சனை காட்டி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. வடக்கு திறமிறங்க எங்கே தான் போகணும்? மாற்றி மாற்றி போகாமல் இருக்க கர்த்தர் சபைக்கு உதவி செய்யணும். 2, உற்சாக பலி செலுத்தும் போது தேவன் நமக்கு என்ன தருகிறாராம்? நல்ல கீழ் திசையில் தான் என்ன இருக்கும்? நல்ல நீர்ப்பாய்ச்சல்கள் இருக்கும். அந்த நீர்ப்பாய்ச்சல் எங்கேருந்து வரும்னா, மேலேருந்து தான் எங்கே ஓடி வரும்? கீழே ஓடி வரும். வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 15வது வசனம். நாம் உற்சாக பலியை கர்த்தருக்கு செலுத்தினார், நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை கர்த்தர். அதுதான் கர்த்தருடைய நியாயம். வாசிங்க 1:15. நியாயாதிபதிகள் 1:15. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தாள். கவனிங்கள், அக்சால் யார்? அக்சால் என்றவள் காலேபின் மகள். காலேப் கர்த்தருக்கென்று உறுதியாக நின்றவர் தான் காலேப். யோசுவா, காலேப், இந்த 2 பேர் தான் உறுதியாக நின்றவங்க. 12 பேர்ல 2 பேர் தான் உறுதியாக நின்றாங்க. இந்த காலேப் இப்பொழுது தேசத்தை பிடிக்க வேண்டும். அவனுக்கு தேசத்தை பிடிக்க முடியல. அப்ப சொல்றாரு, யாராச்சும் யுத்தம் செய்து பிடித்தால் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்து தருவேன். தன்னுடைய சகோதரனுடைய மகன் ஒத்தானியேல், அவர் யுத்தம் செய்து பிடிச்சிட்டாரு. பிடித்தவனே அக்ஸா ஒன்றும் போய் அப்பா கிட்ட சண்டைக்கு போகலை. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அவள் மகிழ்ச்சியாய் உற்சாகமாய், அதைத்தான் உங்களுக்கு அழுத்த விரும்புகிறேன். மன திருப்தியோடு அவனோடு பயணப்பட ஆரம்பிக்கும்போது தான் பார்க்குறா, பயணமெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், உற்சாகமெல்லாம் இருக்குது, ஆனால் தேசம் வறட்சியாக இருக்குது. இதற்கு யாரிடத்தில் கேட்பேன்? அதே அப்பாவிடத்தில் கேட்பேன் என்று புருஷனிடத்தில் பெர்மிஷனை வாங்கிக்கிட்டு கீழே இறங்கி அப்பா கிட்ட கேட்டால், அப்பா, எம்மா, உனக்கு வறட்சியான தேசத்தை தந்துட்டேன்னா பரவாயில்ல, வைத்துக்கொள் என்று நீர்ப்பாய்ச்சலான தேசத்தை கிழக்கிலும் மேற்கிலும் அவளுக்கு கொடுத்தாராம். கவனிங்கள், உற்சாகம் நமக்குள்ளால வந்துச்சுன்னா, எந்த ஒரு காரியத்தை மன உற்சாகத்தோடு செஞ்சோன்னா நமக்கு கிழக்கிலும் மேற்கிலும் நீர்ப்பாய்ச்சலானவர்களை தருவதற்கு கர்த்தர் போதுமானவர். ஆமென்.
ஆனால் நமக்கு என்ன இருக்காதுன்னா, எந்த காரியத்திலும் பிசாசு பண்ணுறது, நாவில் உற்சாகம் இருக்கும், இருதயத்தில் முறுமுறுப்பு இருக்கும். இதுதான் பெரிய பிரச்சனையே. பிசாசு நம்மை அழித்து போடுகிற இடம் இதுதான். வெளியில் சொல்லுவோம் செஞ்சிடும், கூட்டத்தோடு சொல்லுவோம் செஞ்சிடும், தனியாக வந்து கேட்டு எல்லாரும் கேட்டதுக்காக சொன்னேன், எனக்கு அது பிடிக்கல, போதும், அந்த காரியங்கள் நடக்கவே நடக்க. மன உற்சாகம் என்றால் என்ன? ஒன்று இங்கே சொன்ன எங்கே ஆரம்பிக்கணும்? இங்கே ஆரம்பிக்கணும், முழு மனதோடு. அங்கதான் நீர்ப்பாய்ச்சலானவைகள் உண்டு. ஒருவேளை ஆம் இல்லை என்கிற ரெண்டுக்குள்ளால நீங்கள் தயங்கி கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளே, ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க, வெரி எமர்ஜென்சி 108, நாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே உற்சாகமாய்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். தேவன் நம்முடைய தகுதிக்குரியவைகளை நமக்கு தரமாட்டார். இப்படியே வச்சுக்கோங்களேன், என்னால் ஈஸியாக 1,00,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களால் இஎம்ஐ எவ்வளோ கட்ட முடியும்? ஒரு 5,000 கட்டுறது ஈஸி இல்லையா? பயங்கர ஈஸி. இப்படி 5,000 கட்டினா நீங்கள் எத்தனை பேர் கர்த்தரை நம்புவீங்க? கர்த்தரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இது உங்களுடைய தகுதிக்கு ஏற்றது. ஆனால் கர்த்தரை நீங்கள் சாரணும்னு விரும்பியாச்சுன்னா 1,00,000 சம்பளம் வாங்குறா உங்களை ஒரு 60,000-70,000 சில நேரத்தில் ஆண்டவரை கொண்டு சிக்க வைப்பேன். இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் தலையில் கையை வைப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சினது இது உங்கள் பட்ஜெட்டிங்கில் நிற்காது. இப்போ என்ன செய்வீங்கன்னா, ஆண்டவரே அப்படின்னு மேல் திசையை நோக்கி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அப்போ சொல்லுவோம், உன் தகுதிக்கு இந்த தரலை, என் தகுதிக்கு தர, நீ சத்தம் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன். அந்த ஒரு நிறைய நேரத்தில் நம்முடைய கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா, நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய கெப்பாசிட்டி, இது என்னால் முடியும், வெரி கால்குலேட். இது உலகத்தின் தத்துவம், தப்புன்னு சொல்ல வரல, ஞானத்தின் ஆவி எப்படி தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் தேவனை நீங்கள் உற்சாகமாக ஆரம்பிச்சா நிறைய நேரத்தில் உங்கள் கணக்கெல்லாம் கருத்தை காலி பண்ணிக்கிட்டு அவர் வேறொரு கணக்கை போட்டு தருவார். அந்த கணக்கு நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் புரிய வேண்டிய ஒன்னே ஒன்று, இவைகள் கர்த்தரால் வந்தது, நீங்கள் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே என்கிற மன உற்சாகமான. அதுக்காக இதை கேட்டுக்கிட்டு எல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்காதீங்க. ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு சிக்கலை மாட்டிட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படி கர்த்தரை துதிக்கணும்? மன உற்சாகமா. அது ஆண்டவர் தருகிற ஈவ். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே மன உற்சாகமாய் உம்மை துதித்தால் உம்முடைய நீதி நியாயங்களை எனக்கு சொல்லித் தருவீர். ஹல்லேலூயா. நம்முடைய தகுதிக்கேற்றது நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை, கர்த்தரை தேட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எப்போதும் அவர் தகுதிக்கு மிஞ்சினதை வைத்து இன்னும் அவரை தேட வேண்டிய நல்ல கிருபையை தருவார். இந்த மாலை வேளையில் ஆலயத்தில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை தகுதிகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்க. உங்களை தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஸ்தோத்திரத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். 3, நாம் நல்ல மன நிறைவோடு கர்த்தரை துதித்தோம்னா தனித்துவமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். வெரி ஸ்பெஷல் பிளெஸிங். அது வேறு யாருக்கு இருக்க, நமக்கு மட்டும்தான் இருக்கும். கவனிங்கள், இதை நாம் எங்கே வாசிக்க முடியும்? வாசிங்கள், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். அப்போஸ்தலர் 13, 1, 2, 3. ம் 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 தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து போது பரிசுத்தாவியானவர் திருவிழம். பவுல் பர்னபா என்பவர் இந்த அந்தியோக்கிய சபையிலே ஊழியக்காரர்களாக இருக்கும். நான் வசனத்தை வாசித்து பார்த்தா ஒரு சபைக்கு 5 ஊழியக்காரங்க இருந்திருக்கிறாங்க. 5 பேருடைய வேலை என்ன? 5 பேருடைய வேலை போதகம் பண்ணுவதும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும். நான் இந்த வசனத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்கும் போது தான் இப்போ நமக்கு 1-2 பேர் தான் இருக்கிறோம். ஒரு சபைக்கு மினிமம் எத்தனை போதகர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்தியோக்கியா நமக்கு கற்றுத்தருகிறதுனா 5 போதகர்கள் இருக்க வேண்டுமாம். 5 போதகர்கள் போதகத்திலும் இருக்க வேண்டுமாம், தீர்க்க தரிசனத்தில். இந்த 5 பேர் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களா எனக்கு தெரியலை, அவர்கள் என்று இருக்கிறது. அப்படியானால் இந்த 5 பேரும் உபவாசித்து என்ன பண்ணார்களாம்? ஆராதனை செலுத்துகிறார்களாம். ஆராதனை தான் உற்சாக பலி. நம்முடைய உதடுகளின் பலி ஆகிய ஸ்தோத்திர பலி தான் உற்சாக பலி. ஆலயத்தில் 5 பேரும் கூடி உட்கார்ந்து நல்லா ஆராதித்தார்களாம், உபவாசித்தார்களாம், இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே 108வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, நம் மன உற்சாகமாய் உம்மை ஆராதிக்கிறதை அங்கீகரித்து உம்முடைய நீதி நியாயங்களை எனக்கு கற்றுத்தாரும். நீதி நியாயம் என்ன? தம்பிங்களை நல்லா ஆராதிச்சிங்க, உங்களை நான் பாராட்டுறேன். இப்போது பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து செட் அபார்ட்.
எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 5 பேரும் சந்தோஷமா நல்ல இனி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பலாம், இனி அப்படி போகலான்னு போது ஆண்டோடைய திட்டமே வேற. நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசித்து பார்த்தா பர்னபா தான் இந்த அந்தியோக்கிய சபையை கட்டி எழுப்பினார். பர்னபா தான் அநேக காரியங்களை இங்கே செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் சொல், நீங்கள் 2 பேரும் புறப்பட்டு போங்க. பிள்ளைகளே, உற்சாகமாக இருக்கிற இடத்துல நம்ம மன உற்சாகமாய் கர்த்தருக்கென்று ஆராதனை செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பிரித்து எதற்காக விடுவார்டா? தனித்துவமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்மை பிரித்து விடுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஏதாவது கர்த்தருக்கென்று செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவங்க 5 பேரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். பிள்ளைகளை ஆலயத்தில் வந்திருக்கிறோன்னா ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நம்முடைய சபைக்கு என்னமோ ஒரு போராட்டம் இருக்கிறது. ஊழியத்திற்கு வந்தாச்சுன்னா, உதவி செய்ய வந்தாச்சுன்னா அவர்களோடு ஏதாவது ஒரு போராட்டம் வருகிறது. இந்த ஜெப நாட்களை கர்த்தர் அவைகளை உடைத்து போட்டு இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. 5 அல்ல 10 அல்ல, ஆமேன், தாராளம் ஊழியர்கள் ஆலயத்தில் உதவிக்காக எழும்புவார்கள். தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர்கள் உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மேன்மைக்காக கர்த்தர்களை பிரித்தெடுப்பாரை தவிர தாழ்மைக்காக ஒரு நாளும் கர்த்தர்களை விட்டுவிடவே மாட்டார். மன உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துடைய வல்லமைகளை கர்த்தர் உடைத்து போட்டிருக்கிறார். சபை நம்புவதாக. சபை கர்த்தரை துதிக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும், நான் கர்த்தருக்கு எதையாவது இல்லை, சபையில் என்ன தேவையோ அது எதையாவது செஞ்சால் தான் பெரிய பிரச்சனையே. எதையாவது நம்ம செஞ்சிடக்கூடாது. எது தேவையோ, எது அவசியமோ அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. சும்மா அப்படி பின்னாடி வந்து உட்கார்ந்து பின்னாடியே போயிட்டோம் அப்படின்னா மன உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிப்பதில்லை. மன உற்சாகமாய் ஆராதிப்பது என்றால் என்ன? ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆராதனை, அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஆமென். இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா சந்தோஷம் பொங்குதே, பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வல்லமை நம்மோடு போராடுகிறது, அது இன்னோடு உடைந்து போவதாக. சங்கீதம் 108 ஆவியான அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாயின் உற்சாக பலியை கர்த்தர் அங்கீகரித்து. எத்தனை பேர் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, என் வாயின் உற்சாக பலியை கர்த்தர் அங்கீகரித்து உம்முடைய நீதி நியாயங்களை எனக்கு கற்றுத் தருவீராக. நீதி நியாயம் 3. ஹல்லேலூயா. 1, எந்த ஸ்தானத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார். 2, ஹல்லேலூயா, கஷ்டமான சூழ்நிலையிலும் எப்படி மன சந்தோஷமாய் அதை சாதிப்பது என்பதை அவர் கற்றுத் தருவார். 3, இருக்கிற ஆலயத்திலே ஹல்லேலூயா மன உற்சாகமாய் ஆராதித்தால் எப்படி அவர் மேன்மைக்கு கொண்டு போவார் என்பதுதான் அந்த நீதி நியாயம். அது சபைக்கு உண்டாகட்டும். என்னோடு இந்த தொலைவிலிருந்து கவனித்த பிள்ளைகளை உங்கள் எல்லாருக்கும் உண்டாகட்டும். சபை பெருகுவதாக, சபை வளருவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் சபை கட்டப்படட்டும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மன உற்சாகமாய் கர்த்தர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை மன உற்சாகம், எல்லா கவலைகளை மறந்து அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிருபை, அந்த அக்னியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளால் வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு மன உற்சாகத்தை தந்திருக்கிறார். அது கர்த்தர் தருகிற ஈவு, அது மனுஷன் தர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. வாய்களை திறந்து உற்சாகமே வேறு ஒன்று சொல்லாங்க. ஆண்டவரே, தந்த உற்சாகத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாயிலிருந்து உற்சாக பலி உமக்கு தருகிறேன். என்னுடைய வாயிலிருந்து உற்சாக பலியை உனக்கு தருகிறேன். ஆண்டவரே, உற்சாகமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உற்சாகமாய் கலிகூறுதலோடு எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு ஹல்லேலூயா மேன்மையான அர்த்தத்தை வேதம் நமக்கு தரும். மகிழ்ச்சியோடு எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பணத்தை பற்றின பயத்தை கர்த்தர் உடைத்து போடுவாராக. உன்னை ஆராதிக்க விடாம அது ஒருவேளை ஹல்லேலூயா அவன் திகிலடைய செய்யலாம். இயேசுவின் நாமத்தினால அந்த ஹல்லேலூயா பயப்படுத்துகிற பொல்லாத ஆவி கடிந்து கொள்ளப்படுவதாக. இப்பொழுது மன உற்சாகமா எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாயின் உற்சாக பலி தகப்பனே உமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கட்டும். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறவங்க கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை கர்த்தருக்கே, மகிமை கர்த்தருக்கே, மகிமை கர்த்தருக்கே. ஹல்லேலூயா. உற்சாகத்தின் பலி உமக்கு நேராக அங்கீகரிக்கப்படுவதாக. சபையின் உற்சாக பலி தகப்பனே உமக்கு அங்கீகரிக்கப்படுவதாக, உமக்கு அங்கீகரிக்கப்படுவதாக, உமக்கு அங்கீகரிக்கப்படுவதாக.
அங்கீகரிக்கப்படுவதாக, உற்சாக பலி அங்கீகரிக்கப்படுவதாக, உற்சாக பலி அங்கீகரிக்கப்படுவதாக, உற்சாக பலி ஹalleluya எல்லா தடைகளையும் உடைத்து போடுவதாக, உற்சாக பலி ஆவியின் மண்டலத்தை ஹalleluya உடைத்து போடுவதாக, உற்சாக பலி பரலோகத்தை கலிவுறப்படுவதாக, உற்சாக பலி ஆண்டவரை பாதாளத்தை கலங்கடிப்பதாக, உற்சாக பலி ஹalleluya ஆண்டவரே என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்க செய்வதாக, உற்சாக பலி ஆண்டவரே எங்கள் உதடுகள் எழும்புவதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எங்களால் உண்டானது அல்ல, அது தேவன் எங்களுக்கு தந்த ஈவு ஆண்டவரே. ஓ ரமன தரக்கநாதனா உடபல ஹட்டனா அந்த ரக்கத்தோனவ ரஷ்யா தலகனா தேவன் அதை நமக்கு ஈவாய் தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சபைக்கும் குடும்பங்களுக்கு தருவதற்காக நன்றி. உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து கவனித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை ஆராதனையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வர முடியாத பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அடுத்த வாரத்திலிருந்து எல்லாரும் ஆலயத்தில் வந்து துதிக்க தேவன் எல்லாருக்கும் வாய்ப்பை தரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.